அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி. அது என்ன அண்ணன் தம்பிகளோடவா அடி சிறப்பு அப்படின்னு கேட்கக்கூடாது. அடி கிடைச்சுன்னா உடனே வேலை நடக்கும். அண்ணன் தம்பிகள் வந்து உதவுறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சாமியார் ஒரு ஆசிரமம் வச்சு காட்டுக்குள்ளே தனியாக வாழ்கிறார். அவருடைய உதவிக்குன்னு ஒரு குரங்கை வச்சுருக்கார், பழக்கி வச்சுருக்கார். வேலையாள் மாதிரி பணிவிடைக்கு ஒரு ஆளை வச்சுருக்கார். அந்த குரங்கு இவர் என்ன சொன்னாலும் கேட்கும், கரெக்டாக கேட்கும். ஒருத்தர் அந்த சாமியாரை பார்க்க போயிருந்தார். இது யார் சாமி குரங்கு அப்படின்னு கேட்டோன்னே, அப்படிலாம் சொல்லாத, நம்ம பணிவிடை நம்ம கூட இருக்குது அப்படின்னு சொன்னார். எவா ஐயாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னோடனே அது போச்சு. டம்ளரில் தண்ணியை மொண்டு வந்து அவர் கொடுத்துட்டு இவர்கிட்ட வந்து நின்றுச்சு. ஒரு குச்சி வச்சுருக்கார் கையில். அதை டப்புன்னு ஒரு அடி அடித்தார். அடித்து போய் ஐயாவுக்கு சாப்பிட்றதுக்கு இலையை அறுத்துட்டு வா. இலையை அறுத்துட்டு வந்துச்சு. ஐயாவை உட்கார வச்சு அங்கே போட்டுட்டு இவர்கிட்ட வந்து நின்றுச்சு. குச்சியை வச்சு ஒரு அடி. சாப்பாடு ரெடியாக இருந்துச்சுன்னா சாப்பாட்டு பானையை தூக்கிட்டு வா, ஐயா முன்னாடி வை, இலையில தண்ணி தெளி. ரெண்டையும் செஞ்சுட்டு திருப்பி வந்து நின்றுச்சு சாமியார்கிட்ட. டப்புன்னு குச்சியை வச்சு ஒரு அடி. வந்திருந்தவருக்கு கோபம் வந்துருச்சு. சாமி, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நீங்கள் சொல்கிறத பூரா ரொம்ப கரெக்டாக கேட்குதே அது. அப்புறம் ஏன் ஒவ்வொரு வேலை செஞ்ச பிறகும் ஒரு அடி குச்சியை வச்சு அடிக்கிறீங்க? பாவம் இல்லையா? உங்களுக்காக உதவி செய்து அதை போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு. அப்படியா? இனி எண்ணி அரை மணி நேரத்துக்கு இந்த குரங்கை நான் ஒன்றும் அடிக்க போகிறதில்ல. சரியா? நீங்கள் சாப்பிடுங்க. அரை மணி நேரம் அந்த குச்சியை ஓரமாக வச்சுட்டார்ல. அப்படி பார்த்துச்சு குரங்கு சாமியாரை. குச்சியை ஓரமாக வச்சோன்னே மெதுவாக வந்து இவர் மேலே ஏறிச்சு. இவர் கையை காது மூக்கெல்லாம் கிள்ளி வச்சிச்சு, திரிய விட்டுச்சு. தலையில் பேன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அரை மணி நேரத்துக்குள்ளே அவர் உடம்புல படாத பாடு படுத்த ஆரம்பிச்சிருச்சு, குச்சி தனியாக இருக்கிறதுனால. சாமி, என்ன இந்த பாடு படுத்துது, பேசாமல் விட்டுருக்கீங்க, குச்சி எடுத்து 2 போடு போடுங்க அந்த குரங்க அப்படின்னாரு பாருங்க. இதுதாயா அடி உதவாத மாதிரி அண்ணன் தம்பிகள் உதவ மாட்டான் அப்படிங்கிறது அப்படின்னு. வெளிநாட்டில் இந்த கார் பார்க்கிங்கில் நோ பார்க்கிங்னு ஒரு ஏரியா உண்டு. கார் பார்க்கிங்னா அங்கே போய் நிப்பாட்டலாம், 1 மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னு இருக்குது, அதில் பணத்தை போட்டோம்னா அங்கேயே நிற்கும் வண்டி. நோ பார்க்கிங் ஏரியான்னு இருக்குது. அதில் போய் வண்டியை நிப்பாட்டினா எங்கேருந்து போலீஸ் வருவாங்களோ தெரியாது. அப்படி ஒரு இளைஞர் போய் நிறுத்தினார் ஒரு காரை நோ பார்க்கிங் ஏரியாவில். வண்டி நிறுத்தி பார்க் பண்ணுறதுக்குள்ளே ஒரு போலீஸ்காரர் வந்துட்டார். எடுங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, கிளம்புங்க, இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னாரு இவர். உடனே உள்ளே இருந்த இளைஞர் கார் ஓட்டிக்கிட்டு இருந்து, ஏங்க வண்டியை நான் நிறுத்தவே இல்லை, அதுக்குள்ளே என்ன நீங்கள் வந்துட்டீங்க, என்ன ஃபைன் போட போகிறீங்களா? போடுங்க. எவ்வளவு நேரம் இங்கே நின்றுருந்தா ஃபைனு அதை சொல்லுங்கள். 1 மணி நேரம் நிறுத்திட்டு போனால் எவ்வளோ ஃபைனு, எனக்கு விலைப்பட்டியல் கொடுங்க, ஃபைனோட லிஸ்ட்டை கொடுங்க, அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த இளைஞர். அது ஒரு 10 நிமிஷம் வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கு போலீஸுக்கும் அவருக்கும். இன்னொரு போலீஸ் வந்தார் அந்த பக்கமாக, கையில் ஒரு சின்ன லத்தி கம்போடு வந்தார். வந்துட்டு இங்கே என்ன சத்தம் அப்படின்னு உள்ளே உட்காந்துருந்த இளைஞருடைய முதுகில் அந்த லத்தியை வச்சு 2 சின்ன தட்டி செல்லமாக தட்டிட்டு, சொல்லுங்கள் என்ன சத்தம், வண்டியை கிளப்புங்க அப்படின்னு ஒரு தட்டினார்ல. அடுத்த நிமிஷமே வண்டி ஸ்டார்ட் ஆகி கிளம்பிருச்சு. ஏன்னா 10 நிமிஷமாக இதைத்தான் சொன்னேன் வண்டியை கிளப்புன்னு, அப்போ கிளப்பாத வண்டியை இப்போ எப்படி அவர் கிளப்பிட்டு போகிறாரு அப்படின்னு இந்த போலீஸ்காரர் கேட்டார். அதெல்லாம் சொல்கிற விதமாக பேசுகிற விதமாக பேசினோம்னா நடக்கிற விதமாக நடக்கும் அப்படின்னு லத்தியை பார்த்துக்கிட்டே அவர் சொன்னார். இதுக்கு ஒரு சிரிப்பு வருதா? இது யாரை பார்த்து சிரிக்கிறது? இளைஞரை பார்த்து சிரிக்கிறதா, போலீஸை பார்த்து சிரிக்கிறதா, 2வது போலீஸை பார்த்து சிரிக்கிறதா, இல்லை நமக்கு நாமே சிரிச்சுக்கிறதா? சிரிச்சு வைங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.